ஏன்னா எனக்குலாம் அந்த படம் பார்த்துட்டு நீலாம் என்ன பண்ணுற சினிமாவில் நர்மதா அப்படின்னு வந்துச்சு. ஸோ நான் சொன்னேன் அது அப்படியே உங்களுக்கு தான் கம்போஸ் பண்ண இந்த சாங் அப்படின்னு சொல்லிட்டு. தினேஷ் அண்ணா வரும்போது அந்த கேப்டன் அவருடைய பாட்டு வந்து அந்த பொட்டு வச்ச தங்க குடம் போதை கனமே கனமே போதாதிரு நீ போதை கனமே கனமே தாராரரா போதை கனமே தரரே வாழ்வாகிரு நீ போதை கனமே. Vumidi Bangaru Jewellers Binge Cafe. Title sponsor Vumidi Bangaru Jewellers. Powered by அனுஜ் டைல்ஸ். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். Republic of Happiness. Prisma range of bottom wear. Hi everyone. Welcome to Vumidi Bangaru Binge Cafe powered by Anuj Styles and Prisma range of bottom wear. நம்மளுக்கு வாழ்க்கையில் நிறைய சாய்ஸஸ் கிடைக்குது. அந்த சாய்ஸஸ் வரும்போது இதுவா அதுவா அப்படின்னு வாழ்க்கை கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுறோம், சரி இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஏன் இதுவா அதுவான்னு சூஸ் பண்ணணும், ரெண்டுத்தையும் ஏன் சூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஓப்பன்னஸ் நிறையா டைம் நம்மளுக்கு இருக்கிறது இல்லை. ஆனால் அந்த ஓப்பன்னஸ் நிறையா டைம் இருந்தவர் தான் நம்மளோட கெஸ்ட். அந்த கெஸ்ட் யார் தெரியுமா? ஹரிஷ் கல்யாண். லெட்ஸ் வெல்கம். Harish, thank you so much for coming. Thank you so much, and I'm a very big fan of your show, Coffee what with Anu. opening? என்னுடைய school days, I think. Yeah. So I'm so happy to sweet. be here in a conversation with you. Thank you. லப்பர் பந்து. ஆமா. அதுல என்ன மாதிரி ஒரு ஹரிஷை பார்க்கலாம் நாங்க? கேரக்டர் பேர் அன்பு. ஸோ நான் டேரக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு பிரதர் இது ஒரு ஒன்லைனில் சொல்லுங்கள், இந்த கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப பெரிய சப்டெக்ஸ்ட்லாம் இல்லைங்க, ஒரே விஷயந்தான் இந்த கேரக்டர், அதாவது உன் குணம் உன் எதிரில் இருக்கும் பர்சனோடைய குணத்தை பொறுத்தது அப்படின்னு சொன்னார். ஸோ தட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அவன் ரொம்ப சுத்தம் நீட்டு இல்லை பர்ஃபெக்ட்லாம் கிடையாது, அவங்களுக்கும் ஃப்ளாஸ் இருக்கு அந்த மாதிரி. அண்ட் அது ஒரு கிரிக்கெட் பேக்ட்ராப்ல வரும்போது ஐ எம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் த ஸ்போர்ட் கிரிக்கெட். சின்ன வயசுலேருந்து என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ். ஒரு வயசுல 5:30க்கு வந்து கிரிக்கெட் கோச்சிங்லாம் போயிருக்கேன். ஒரு இன்ட்ரெஸ்டோட தான் போனேன், யாரும் ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் போகல. பட் இட் டிட்ன்ட் ஹேப்பன் ஃபார் சம் ரீசன். ஸோ அதனால எனக்கு கிரிக்கெட்னோடனே ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். இன்னொரு எக்ஸைட்மெண்ட் என்னன்னா, நான் மோஸ்ட் ஆஃப் மை மூவிஸ் லைக் சிட்டி பையன் அர்பன் கேரக்டர்ஸ் பண்ணதுனால எனக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு லுக் வைஸாகவும் ஒரு பாடி லாங்குவேஜாகவும் ஆடியன்ஸ் என்ன பார்க்கும்போது அதே தான் அப்படின்னு இல்லாமல் ஓகே இது அன்பு, இது அன்பா தெரியணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். கிராமத்தை பற்றி அவ்வளோ விஷயங்கள் தெரியாது, அஃப்கோர்ஸ் படங்கள்லாம் பார்த்துருக்கோம். நம்ம நேரில் போய் ஒரு ஒரு கிராமத்தில் வீடு எப்படி இருக்கும், அவங்க என்ன சாப்பிடுவாங்க, அவங்களுடைய பண்ணை எப்படி இருக்கும், ஒரு மாடு கட்டியிருக்கும், ஒரு இடத்துல ஒரு கோழி பண்ணை இருக்கும், இது அவங்க வீட்டுக்குள்ளேயே இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. நான் ட்ரெய்லரை பார்த்தேன், அது வந்து கேப்டன் ஃபேன்ஸுக்கும் சரி கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கும் சரி அது ஒரு ட்ரீட்டாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ மக்கள் வந்து என்ன எதிர்பார்க்கலாம்? ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் மட்டும் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஆக்சுவலி இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சாரோடைய ஃபோட்டோ யூஸ் பண்ணணுமோ இல்லை அவருடைய ஃபேனை போர்ட்ரே பண்ணணுமோன்றது நாட் ஜஸ்ட் ஃபார் பப்ளிசிட்டி. ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ணும்போது கேப்டன் அப்போது உயிரோட இருந்தார். டேரக்டர் வந்து ஒரு பெரிய விஜயகாந்த் சார் ஃபேன். ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டார் பேட்ஸ்மேன் வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாட்டு போடுவாங்க. ஸோ தினேஷ் அண்ணனுக்கு வந்து விஜயகாந்த் சாரோடைய பாட்டு வரும். ஸோ அப்படி எவால்வ் ஆனது தான் அந்த கேரக்டர். டேரக்டர் வந்து அவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஊரில், லைக் திருச்சி பக்கத்துலேருந்து திட்டக்குடின்னு ஒரு ஊர், அங்கே தான் கதை நடக்கிற மாதிரி. ஸோ நமக்கு பார்க்கும்போது ஓகே கேப்டன் ஒரு பெரிய ஒரு ஹீரோ, இல்லை ஒரு ஆக்டர், ஒரு லெஜெண்டரி பர்சன் தெரியுது. பட் அவர் எங்கே வச்சிருக்காங்க மக்கள் அவர் மனசுலன்றது அங்கே போகும்போது வி குட் ரியலைஸ். ஏன்னா தினேஷ் அண்ணா வரும்போது அந்த கேப்டன் அவருடைய பாட்டு ஒன்று, அந்த பொட்டு வச்ச தங்க குடன் ஒரு பாட்டு வரும். எவ்ரிபடி ஸ்டார்டட் சிங்கிங் அலாங், செலிப்ரேட்டிங். பியூட்டிஃபுல். அண்ட் நீங்க வந்து அட்டகத்தி தினேஷ் அவரோட ஆக்ட் பண்றீங்க, அண்ட் அவரோட கேரக்டர் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு. ஆனா அவர் வந்து ஒரு ரொம்ப இன்டென்ஸ் பெர்ஃபார்மர். அண்ட் நான் ட்ரெய்லரை பார்த்தோம்போது நிறைய இன்டென்ஸ் சீன்ஸும் இருக்கு. எப்படி இருந்துச்சு டு ஷேர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ்? ஐ எம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஒர்க். அட்டகத்தியாக இருக்கட்டும், குக்குவாக இருக்கட்டும். நான் குக்கு தான் ஆக்சுவலி அவர்கிட்ட ஃபஸ்ட்டு டைம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொன்னேன். ஏன்னா குக்குவில் எப்படி அது பண்ணீங்க, ஏன்னா எனக்குலாம் அந்த படம் பார்த்துட்டு நீலாம் என்ன பண்ணுற சினிமாவில் ஆஸ் அன் ஆக்டர் அப்படின்ற மாதிரிலாம் எனக்குள்ளே நிறைய ஒரு கொஸ்டின்ஸ் வந்தது. ஸோ நான் போய் சொன்னேன், என்னென்னு ஒன்றும் இல்லைப்பா டேரக்டர் சொல்கிறாரு அப்படியே நம்ம பண்ணுறோம் அவ்வளோதான் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு. நிறைக்குடம் தழும்பாறு. அதுதான் எனக்கு இந்த ஸ்கிரிப்டை வந்து தமிழ் என்கிட்ட ஃபஸ்ட்டு நரேட் பண்ணி அதுக்கப்புறம் நான் பவுண்ட் வாங்கி படித்ததுக்கப்புறம் நான் கேட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து அந்த கெத்துன்ற கேரக்டர் யார் பண்ணுறாங்க அப்படின்னா. தினேஷ் அந்த மாதிரி ஹீரோவாகவும் நடிச்சிட்டு இருக்காரு. இட்ஸ் நாட் இஸ் ஏஜ்,
அந்த கேரக்டர் வந்து இட்ஸ் நாட் இஸ் ஏஜ். ஆமா. ஸோ அதை அக்செப்ட் பண்ணி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படி நரேட் பண்ணும்போது தமிழ் சொல்லியிருக்காரு, தமிழ் இஸ் த டேரக்டர். நான் 2 குண்டு போடுவேன்னே கதை சொல்லும்போது அது எங்கேயாவது நிறுத்தணும்னா நிறுத்திடுங்க விட்டுடலாம் அப்படின்னாரு. சொல்லுப்பா அப்படின்னு ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு அப்பான்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஹீரோக்கு மாமனார், இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு கதை கேட்டு முடிச்சுட்டு நான் பண்ணுறேன் தமிழ் பண்ணிக்கலாம், அதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டாரு. ஸோ நிறைய ஷேட்ஸ் இருக்குது கெத்து கேரக்டரில். ஹீஸ் வல்னரபிள், ஒரு ஒரு கில்ட்டில் இருப்பார் சில நேரத்தில். கிரிக்கெட்டுன்னு வந்துட்டா யாரையும் பார்க்க மாட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் ஃபிக்ஸ் ஆனோடனே தான் இந்த என்டையர் ப்ராஜெக்ட் வந்து டேக் ஆஃப் ஆச்சு. And then there are இது வந்து ஃப்ரம் த டைட்டில் நாங்க நினைக்கிறது அது கிரிக்கெட் ட்ராமா தான் அப்படின்னு. ஆனா அது கரெக்ட் இல்லையாமே. ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ் ஃபேமிலி ட்ராமா. ஏன்னா ஃபேமிலி எமோஷன்ஸ் நிறைய இருக்குது படத்தில். தினேஷ் அண்ணனுடைய வைஃப் சொல்லியிருப்பாங்க, ஊருக்கு நல்லவனா இருக்கலாம், வீட்டுக்கு நல்லவனா இருக்கிறது கிடையாது அப்படின்னு. அட்டகத்தி தினேஷனுடைய ஒய்ஃப், அவங்க அம்மா, இன்னும் அவங்களுடைய பொண்ணு, தட் இஸ் த அதர் ஹீரோயின், இவங்களோட எமோஷன்ஸ் என்ன, இப்போ எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இருக்கிற எமோஷன் என்ன, இந்த 2 ஃபேமிலிஸ்க்கு நடுவில் கிரிக்கெட் எப்படி வந்து நிற்குது. ஸோ இவ்வளோ இருக்குது. ஸோ இது கிரிக்கெட் இங்கே இருக்குது, பட் அதை சுற்றி 2 ஃபேமிலிஸ் இருக்குது, இந்த பக்கம் இந்த பக்கம். ஸோ இட்ஸ் மோர் லைக் அ ஃபேமிலி ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. இந்த செக்மெண்ட் உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்க போகுது. ஏன் தெரியுமா? வி கோயிங் டு மேக் ஹிம் ப்ளே வாட் கீபோர்ட். என்கிட்ட 4 கார்ட்ஸ் இருக்குது. இந்த 4 பேருக்கு நீங்கள் எந்த சாங்கை டெடிகேட் பண்ண போகிறீங்கன்னு நான் உங்களை கேட்க போகிறேன். அண்ட் யூ ஹேவ் டு either சிங் ஆர் ப்ளே. ஃபர்ஸ்ட் ஒன் பிரியா. ஓமன பெண்ணேல we work together. It's a good friend. தமிழ் பேசுகிற டேலண்டட் ஆக்ட்ரஸ். இப்போ ரீசெண்டாக ஐ திங்க் அவங்க டிமாண்டி காலனியும் ஹஸ் டன் அ கிரேட் ஜாப் வித் பாக்ஸ் ஆஃபீஸ். ஓமன பெண்ணில் எனக்கு பிடிச்ச பாட்டு போதை கனமே. ஐ திங்க் அதுதான் அவங்களுக்கு வாசிக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். நீண்ட கிளையில் கோயில் சேருதோ போதை கனமே கனமே போதாதிரு நீ போதை கனமே கனமே தாரா போதை கனமே தரரே வாழ்வாகிரு நீ போதை கனமே சிறையாகிரு நீ தொடாத பார்வையோ கை வீசும் ஆசையோ. வெரி நைஸ். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பான்டேனியஸா நீங்க பண்றீங்க. சோ ஆமா, thank you for agreeing. கோல்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் வாய்ஸும் வேற மாதிரி இருக்கு. பட் ஐ ஹோப் பட் அதுவே நல்லா இருந்துச்சு. சோ we must do another one where you come and சரியானதுக்கு அப்புறம் பண்ணிடலாம். திரும்பி பண்ணலாம். அத்து வந்து டீசல், அதில் அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஜென்யூனான பர்சன். மனசில் பட்டதை டக்குன்னு சொல்லுவாங்க. அண்ட் வெரி என்ன சொல்லுது, குழந்தை மாதிரி. அவங்களுக்கு வந்து பியர் சாங் ஆல்ரெடி அந்த பாட்டு வந்து ஆடியன்ஸ் மத்தியில் லைக் நல்லா போயிட்டு இருக்கு. அந்த பாட்டு மாலை போட்டுட்டு அந்த பாட்டை பாடுறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. பட் ஸ்டில் இட்ஸ் ஜஸ்ட் எ சாங். நங்கூரமா இறங்குற இழுவு வலைய இழுக்கிற எம்மாடி எம்மாடி உன்னால நான் துடிக்கிறேன். பச்சை குத்திக்கின உன்னோட பேரை வழியில் குச்சேண்டி 10,000 வீர உன்னோடு இருக்கணும்னா உலகத்தை மறக்கணும், உன்னோட இருக்கணும்னா உலகத்தை மறக்கணும், என்னோட குழந்தவோ வயிற்றுல பிறக்கணும், நான் கடலு மேலே மிதக்குறேன், நான் ஆகாயத்தில் பறக்கிறேன், நான் கடலு மேலே மிதக்குறேன், அட ஆகாயத்தில் பறக்கிறேன். ரொம்ப கேட்சி இல்ல அது? ஆமா, திபுதா மியூசிக் டைரக்டர். டீசல்லேருந்து அடுத்த சிங்கிளும் வரப்போகுது சூன். அண்ட் இது you better do something special. ஓகே, பிஃபோர் மேரேஜ் வந்து நான் சும்மா ஒரு டியூன் கம்போஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் லைக் வாசிக்கும் போது நம்ம ஏதாவது தன்னனாலாம் போடுவோம்ல, ஏ டரடா டிடா அப்படி போடும்போது அந்த வார்த்தை வந்துச்சு, ஏ நர்மதா தரடா அப்படின்னு வந்துச்சு. ஸோ நான் சொன்னேன், அது அப்படியே உங்களுக்கு தான் கம்போஸ் பண்ணேன் இந்த சாங் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கேமரால சொல்லிட்டீங்களே? இல்லை, அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். அவங்க வந்து அவங்க இன்ஸ்டால கூட அதை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சும்மா நான் கீபோர்டு வாசிக்கும் போது ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண ஒரு வாய்ஸ் நோட் இருந்தது.
ஸோ ஐ சென்ட் இட் டு ஹர் அண்ட் அது வந்து சர்ப்ரைஸாக என்னோட பர்த்டே அன்னைக்கு ஷி போஸ்டட் யூஸிங் தட் ட்ராக். நைஸ். அந்த ஹே நர்மதா மட்டும்தான் லிரிக்கா வந்தது. அதுக்கப்புறம் அது எதுவும் எழுதல. We'll build it. ஆமா. And சஞ்சனா சில்லாஞ்சிருக்கியே தான் ஞாபகம் வருது. சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளார இருக்கியே அப்படின்னு ஒரு பாட்டு. ஓகே. ஷான் ரோல்டன் மியூசிக். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து பிரதீப் பாடியிருக்காரு. சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளார இருக்கியே சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளார இருக்கியே சும்மா நான் பார்த்ததுக்கு தரரரரா நான் கேட்டதுக்கு தனனனனா கண்ணால பேசி என் முன்னால போற எம்மாடி என்ன நீ பந்தாட வர உசுறு இருக்கு எப்போ தர தேதி சொல்லண்டி சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளார இருக்கியே சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளார இருக்கியே. இதோட பிக்சரைசேஷன் என்ன? மாண்டாஜ் சாங். Montage மாண்டாஜ் song. தான். ஆமா. ஸோ ஊரு சார்ந்த இடங்கள், கிரீன்ஸ், மவுண்டன் பேக்ட்ராப்ஸ். பயங்கரமான சர்ப்ரைஸா இருக்கு. வெல்கம் Thank you, வெல்கம் thank வெல்கம். இந்த மாதிரி டேலண்ட்லாம் அவருக்கு இருக்குன்னு எனக்கும் தெரியாது. இப்பதான் சொன்னாங்க. அதுக்காக நான் ஷூட்டிங் போற இடத்துக்குலாம் கீபோர்டு வாசிச்சுட்டு இந்த மாதிரி இப்போ வாசிப்பேன். இல்ல பேசுறது கூட இல்ல இதை பத்தி. ரொம்ப நல்லா இருந்தது. சரி நைஸ். என்னோட ஃபர்ஸ்ட் தியேட்டரிக்கல் ரிலீஸ் ஹரிஷ் கூட இருக்குங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இவருக்குமே வந்து நியூ டைப் ஆஃப் லுக்லாம் ட்ரை பண்ணாங்க, எனக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ டுகெதர் வி ஆர் இன் திஸ் அப்படிங்கிறதுல எனக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு இட் ஒர்க் அவுட் அப்படின்னு. அண்ட் என்ன சேலஞ்சிங்காக இருந்துச்சு? இதுக்கு முன்னாடி ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்கேன். ஐ பிளேட் ஒன் ஆங்கிலோ இண்டியன் கேர்ள். ஸோ அதனால தமிழ் தெரியாத பொண்ணுங்கிற ஒரு இமேஜே இருந்தது. ஐ திங்க் திஸ் ஐ வாண்டட் டு டூ டு பிரேக் இட் ஆல்சோ அண்ட் டு புல் ஆஃப் தட் ரூரல் கேர்ள் லுக். அந்த இது கன்வின்சிங்காக இருக்குமா அப்படின்னு அந்த இது மைண்ட்ல. நான் இவங்களை பார்த்த உடனே ஐ மீன் டைரக்டர் சொன்ன உடனே ப்ரோ அவங்க ஊரு பொண்ணு எப்படி அப்படின்னு. பட் அந்த லுக்கில் அந்த யூனோ அந்த மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் எல்லாம் அந்த காஸ்டியூமில் பார்க்கும்போது இது வேற, இது யாரும் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி. அதான் படத்துல வர துர்கா வேற, சஞ்சனா வேற. ஆமா. சரி, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆக்டிங் அப்படிங்கிறது ஒரு கிளாமரஸ் ஜாப் அப்படின்னா எல்லாமே கிளாமர் தான் நம்மள தொடர்ந்து வந்துட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் இட்ஸ் சச் a lot of hard work. And it does take, but when you have your heart in it, I think எல்லாமே என்ஜாய் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். படத்துல வந்து ஃபீமேல் அந்த சென்ட்ரிக்கா நிறைய மெசேஜஸும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ நீங்க வந்து as your character விமனுக்கு என்ன மெசேஜ் போய் சேரும்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் பியூட்டியே வந்து நீங்கள் படம் பார்த்தப்பறம் உங்களுக்கு தெரியும் தட் எதுவுமே ஆன் த ஃபேஸ் இருக்கிற மெசேஜ் இல்லை. இட் இஸ் ஆல் வெல் நிட் டுகெதர். அது வந்து அண்டர்லைங்காக இருக்கும். நம்ம பார்க்குறப்போ நம்மளுக்கு அது ஆமாம் இது சட்டிலாக அப்படியே இருக்கேன், திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் சப்போஸ் டு பி மாதிரி ஒரு ஃப்ளோவில் ஒன்று இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. எதுவுமே வந்து டைரெக்டாக சொல்லாமல் இட் இஸ் ஜஸ்ட் தேர், இட் இஸ் கன்வேட், இட் இஸ் ஜஸ்ட் லைக் தட். அண்ட் அவங்க ஒரு போற போக்குல டயலாக்ல போயிடும். ஆமா அந்த மாதிரி இருக்கும். அண்ட் வாட் இஸ் த மெமரி ஆஃப் யுவர் ரொம்ப டக்குன்னு வந்து ஐயோ நான் ஷூட்டிங்ல எனக்கு இது மறக்கவே முடியாது அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? ஸோ ஐ bonded really well with all the goats, cows and all. ஸோ எனக்கு காலைல போகிறதே வந்து அங்கே ஒரு எனர்ஜி கிடைக்கும் அந்த இடத்துல இருக்கிறது. தட் ஐ திங்க் ஐ மிஸ் ஆல்சோ லிட்டில். ஸோ வாட் எல்ஸ் வுட் யூ லைக் டு சே அபவுட் த மூவி? ஒரு ஃபீல் குட்டான வித் ஒன் லைக் ஐ டோல்ட் யூ நாட் ஆன் த ஃபேஸ் மெசேஜ் வித் அண்டர்லைங் மெசேஜ் பார்த்துட்டு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் சார். ஸோ தியேட்டரில் போய் எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஐ வுட் சே நிறைய ஃபன் இருக்கு படத்துல. இந்த இன்டென்ஸ் ட்ரெய்லர்ல பார்க்குற இன்டென்ஸ் ஈகோ கிளாஷ் கிரிக்கெட் அதெல்லாம் தாண்டி நிறைய ஃபன் மொமெண்ட்ஸ் இருக்கு. பாலஸ் இருக்கு, ஃபன்னும் இருக்கு. ஆமா ஆமா இல்லையா? பாலசரவணன், காளி வெங்கடேஷன், அப்புறம் டிஎஸ்கே. ஸோ
ஸோ இங்கே வர மொமெண்ட்ஸ், அப்புறம் இந்த கிரிக்கெட் நடக்கும்போது எப்போவுமே ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி இருக்கும். ஆமா, ஒரு ஆமா. ஒரு கொட்டாய் போட்டு அது கீழே ஒருத்தர் உட்காந்துட்டு உட்கார்ந்து ஒரு mic மைக்கை வச்சுட்டு வச்சுட்டு பேசிட்டு பேசுவாங்க. இருப்பாரு. அந்த கமெண்ட்ரியே அவ்வளோ ஃபன்னாக இருக்கும். ஸோ கிரிக்கெட்டுமே நாங்கள் ஒரு பக்கத்தில் இன்டென்ஸாக போயிட்டு இருக்கோம், இந்த பக்கத்தில் அந்த கமெண்ட்ரி இது கேட்கும்போது கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். ஆமா. ஸோ அது So wish you and the team all the very best. Thank you. And Thank you. may many more milestones, many happy milestones be yours. Oh my God. Sorry. இதில் ஆக்டிங்கே கிடையாது, இல்லை, சும்மா நிற்கணும் 1 hour. தலை தோனி அவர்களை ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணுறேன். ஸோ பிளாக் அண்ட் பிளாக் கூட ஒரு 4 பேர். பாஷா Commandos படத்தில் மாதிரி. ரஜினி சார் நடந்து வருவார்ல, கையெல்லாம் இப்படி ஆடுது. இதை நான் தப்பாக சொல்லிட்டேன்னா அவ்வளோதான். வீட்டுல இருக்கு உங்களுக்கு. நமக்கு ஏன் சிலது நடக்கலை அப்படின்னு யோசிப்போம். ஆமா. இப்போ யோசிக்கும் போது மாங்கல்யம் தந்துன்னு அந்த அலைப்பாய்தியில் ஒரு பாட்டு வரும், ரஹ்மான் சாரோட வரும். அதை ப்ளே பண்ணுன்னா ஸ்பீக்கர்லேயே ப்ளே பண்ணியிருக்கலாம். Vumidi Bangaru Jewellers Binge Cafe. Title sponsor Vumidi Bangaru Jewellers. Powered by Anuj Tiles. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். Republic of Happiness. Prisma range of bottom wear.